அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு அழகான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இது என்னுடைய ஹஜ்ஜி பெருநாளாண்டு எடுத்த வீடியோ தான். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ பெருநாளாண்டு வீடியோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாம் ஒன்று சேர்த்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ பெருநாள்ண்டாலே நோம்பு பெருநாள் முடிஞ்சு அதே வைப் தான். ஹஜ்ஜி பெருநாள் டக்குன்னு வந்துட்டுது. நாங்கள் நோம்பு பிடிச்சி பெருநாள் எதிர்பார்ப்போம். அது போல தான் ஹஜ்ஜிக்கும் அரஃபா நோம்பை பிடிச்சி அதே போல் ஹஜ்ஜி பெருநாள் எதிர்பார்ப்போம். இப்போ பெருநாள் வரசில் ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல தான் அந்த எப்படி சரி சின்னவங்க உடுப்புன்னு தானே நிற்பாங்க. அதுக்காக உடுப்பு வாங்க போயிருந்தேன். அவருக்கு ஒரு கவுன் தான் வாங்க கிட்ட உள்ள ஒரு கடையொன்றுக்கு போயிருந்தேன். அது தான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். அதோடய நான் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி வச்சுருந்தேன் நோம்பு பெருநாள் டைம். அதையும் நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொண்டேன். இந்த கடைகள்லேருந்தான் இந்த ரோட்டோரங்கள்லேருந்தான் பெருசாக ஒரு வியாபாரமே இல்லை. இந்த நோம்பில் கடையில் போகக்கூட அப்படிக்கு ஒரு சனக்கூட்டம். ஆனால் ஹஜ்ஜி பெருநாள் அப்படி பெருசாக இல்லை பார்க்குறதுக்கு தான். ஆனால் உண்மையிலே எல்லோரும் புதிய உடுப்பு தான் உடுப்பாங்க. ஆனால் பெருநாளுக்கு எடுத்தது நோம்புக்கு எடுத்தது அன்னப்படிகள்ன்ட்டு இப்போ அன்றைய நாள் அரஃபா தினம் நாங்கள் நோம்பு பிடிச்சிருந்தோம். அப்போ நோம்புக்கு இஃப்தாருக்கு நாங்கள் கொஞ்சம் சர்பத் செஞ்சுருந்து அதோடய எங்களோட ஊரில் பள்ளி கஞ்சியும் காய்ச்சிருந்து அதையும் எடுத்து கொண்டு வச்சுட்டேன். வச்ச பிறகு நாங்கள் இப்போ நோம்பு திறக்கிற டைம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ பள்ளியிலையும் பெருநாளுக்கு நான் அடுத்த நாள் காலையில் 6:30க்கு மட்டும் தொழுச்சிருந்துன்னு சொன்னிருந்தேன். அப்போ அதுக்காக நாங்கள் இரவைக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். அதை நைட்டே கறியெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். அப்போ காலையில் எங்களுக்கு அவசரமாக பள்ளிக்கு டைமுக்கு தொழுகைக்கு போயிட்டு கேளும் அப்படின்ட்டு. இடியாப்பத்துக்கு கறி அன்றைக்கி கோழிக்கறி தான், கோழிக்கிழங்கு போட்டு ஆக்கி அதோட தேங்காய் சாம்பல் அதோடைய சவரிசி கஞ்சி தான். எப்போதும் போல தான் எங்களோட பெருநாள் இந்த ஹஜ்ஜி பெருநாள் சாப்பாடும் காலை சாப்பாடு. இந்த கறி ஆக்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக வச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடுகு வெந்தயம் போட்டு அதோட வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு கருவேப்பிலை ரொம்ப போட்டு நல்லா வதங்கி வரசலை கொஞ்சம் கொச்சிக்கத்தூள் மிளகாய் தூளும் அதை போட்டு நல்லா இந்த கலர் வரசலை நீங்கள் கழுவி வச்சிருந்த கோழி அதை போட்டுடுங்க. அதோட மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டுக்கோங்க, சீரகத்தூள் போட்ட ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் நல்லா வதங்கி வரசலை நீங்கள் இதோட கிழங்கு சேர்த்திக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கறி நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். கிழங்கு போட்ட பிறகு இதோட நான் இந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நான் கரைச்சி ஊற்றிண்டேன். அப்போ இந்த இடியாப்பத்துக்கு கொஞ்சம் கறி ஆனம்பு இருந்ததால் இன்னும் கொஞ்சம் கட்டி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் நான் நைட்டு இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். இது காலையில் நான் சூடு பண்ணி எடுத்துக்குவேன். அப்போ எங்களுக்கு காலை வேலை அந்த டைமுக்கு எல்லாம் செஞ்சு கேளும். இதோடய சவ்வரிசி கஞ்சியும் காய்ச்சி வச்சுட்டேன். இடியாப்பத்தையும் அவிச்சு வச்சுட்டா லேசி. அப்போ அதையும் நான் செஞ்சு வச்சுட்டேன். எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் தூங்க போயிருந்தேன். காலையில் எழும்பி மற்ற வேலைகளெல்லாம் செஞ்சு கிளம்பிட்டு எந்த 6:30 தொழுவிச்சிருந்தாலும் 5 மணிலேருந்து ஒவ்வொருத்தர் எழுப்பாட்டி எல்லாம் ரெடியாக்கி சினிமாவில் எப்படியுமே எழுப்பாட்டெல்லாம் அந்த டைமுக்கு எழுப்பாட்டி எடுத்துக்கணும். அந்த டைமுக்கு இந்த வேலையும் எடுத்துட்டா எங்களுக்கு எப்படியுமே தொழுகைக்கு டைம் பின்னுக்கு ஆகுன்றதால நாங்கள் அவசரமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு காலை வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் தொழுகைக்கு ரெடியாகி கொண்டு போகிற டைம் அதையும் கொஞ்சம் கிளிப் எடுத்துட்டேன். இப்போ நான் தொழுதுட்டு தான் இந்த தேங்காய் சாம்பல் அதையும் செஞ்செடுத்தேன். அது கொஞ்சம் காஞ்ச மிளகாய் என்னப்படி நான் சுட்டு போட்டுட்டேன். உங்களுக்கு காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக இந்த கட்டர்த்தூள் அதுவும் வறுத்து போட்டு கேளும். இப்போ கறியை நான் சூடு பண்ணி எடுத்தேன். அன்றைய நாள் காலை சாப்பாடு இப்படி தான் இருந்துச்சு. இடியாப்பம் அதோட கோழிக்கறி தேங்காய் சாம்பல் சவரிசி கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டு பகல் வேலையாக செல்ல எங்களோட பள்ளியில் குர்பான் வேலை இந்த ஆண்கள் எல்லாம் பள்ளி போய்த்து அங்கே தான் பகல் சாப்பாடு. நாங்கள் இந்த சாப்பாடு நான் பகலைக்கும் சமாளிச்சிருந்தோம். இப்போ இந்த தொதல் ரெசிபி நான் இன்னொரு நாளைக்கு ஷேர் பண்ணேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.